டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அதர்வா கேட்குறாரு. அவர் பேச்சிலே அவ்வளோ ஆதங்கம் தெரியுது. ஆமாம், பராசக்தி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல் பராசக்தி கலைஞரின் வசனத்தில் 1952ஆம் ஆண்டு வெளியாகி கலக்கியது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே மிரட்டலாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஹீரோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லை, கண்டென்ட் தான் ஹீரோ. தமிழ்நாட்டின் 2ஆம் இந்திய எதிர்ப்பு போர் காலகட்டமான 1964 to 67 காமிக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமாக ட்ரெய்லர் எடுத்திருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணியிருக்க கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபியே கலக்கலாக இருக்குது, ட்ரெய்லர்லேயே தெரியுது. ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோவையும் வில்லனையும் ஒரு ட்ரெயின் மேலே காமிக்கிறாங்க. வில்லனா ஜெயம் ரவி தான் நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி கெட்டப்பை பார்க்கும்போதே மிரட்டலாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு சொன்னால் நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் ஹாலிவுட் படம் இருக்கு இல்லையா, அதில் வில்லனா வந்து மிரட்டியிருப்பாரு, நிறைய பேர் பயந்துருப்பீங்க. ஏவியர் பாடம் அந்த மாதிரி இருக்கிறாரு பார்க்குறதுக்கே. சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் பார்க்குறதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி தெரியுறாங்க. சிவகார்த்திகேயன் மத்திய அரசு ஊழியராக இருக்காரு, அதாவது ட்ரெயினில் கறி அள்ளி போடுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு இடத்துல தீ பரவட்டும் அப்படின்னு ஒரு போஸ்டர் வருது. அது வந்து பேரறிஞர் அண்ணா எழுதிய மிக சிறந்த கட்டுரைகளில் ஒன்று. அது பல பதிப்புகளாக புத்தகமாக வந்துள்ளது. அப்புறம் பேரறிஞர் அண்ணா வர சீனும் இருக்குது. இதை நாங்கள் பண்ணலை, ஆனால் பண்ணவன் யாராக இருந்தாலும் அவன் என் தம்பி அப்படிங்கிறாரு. இந்த ட்ரெய்லரில் ஆளுங்கட்சிக்கு அடியாளாக வர்ற ஜெயம் ரவி என்ன சொல்கிறாரு சிவகார்த்திகேயனை பார்த்து அப்படின்னு சொன்னால், ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படிங்கிறாரு. இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அந்த காலத்திலிருந்து எந்த தேசிய கட்சியெல்லாம் ஆளுங்கட்சியாக வருகிறதோ அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் இப்படித்தான் ஆன்டி இந்தியன் என்று சொல்வார்கள். இப்படி தான் ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம குரலை கேட்கவே மாட்டாங்க. அதை இந்த ட்ரெய்லரில் இயக்குனர் அழகாக காண்பித்துள்ளார். அது என்னன்னு சொன்னால், 1964 to 67 இந்த இந்திய எதிர்ப்பு போரின் போது அரசாங்கமே 17 மாணவர்களை சுட்டு கொன்றதாக அஃபிஷியல் ரெக்கார்டு உள்ளது. இதையெல்லாம் ட்ரெய்லரில் காமிக்கும் போதே நமக்கு அழுக வந்துடுது. போலீஸார் வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு மாணவர்களை துரத்துறாங்க, செவுத்தில் வரிசையாக நிற்க வச்சு சுடுறதுக்கு தயாராகிறாங்க. ஜெயம் ரவி சிவகார்த்திகேயனை மட்டைக்கு பிடிச்சு சுடுறாரோ இல்லை கத்தியால் குத்துறாரோ தெரியல, ஒரு சீன் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட அந்த குரல் வந்து சிங்கம் கர்ஜிப்பது போல இருக்குது. ஜெயம் ரவி ஒரு இடத்துல சொல்லுவார், சத்தம் கேட்டு அவனே வருவான் அப்படின்னு சொல்லி. அவன் யார், அவன் பேர் என்ன? அதாவது சிவகார்த்திகேயனோட அந்த ஹீரோ கேரக்டரோட பேரை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. படம் வந்தோடனே அந்த பேர் தமிழ்நாட்டை கலக்க போகுதா இல்லையா பாருங்கள். அநேகமாக சிவகார்த்திகேயன் சினிமா கேரியரில் இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்குன்னு தமிழ்நாட்டின் பேர் சொல்லும் பிள்ளையாக சிவகார்த்திகேயன் மாற போகிறார். அந்த பேர் ஏன் முக்கியம்னு சொல்லி படம் வெளிவந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இது போன்ற சிறந்த தமிழ் சினிமாக்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய கிளாசிக் தமிழ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.